ஹர ஹரோகரா ஹர ஹரோகரா ஹர ஹரோகரா பாணிக்கதிபதிக்கு அரரோகரா பாலதண்டாயுத பாணிக்கு அரரோகரா பழம்புதிர் சோலை வாசனுக்கு அரரோகரா சுவாமிமலை வாசனுக்கு அரரோகரா கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா கதிர்காம வேலனுக்கு அரரோகரா ஹர ஹரோகரா ஹர ஹரோகரா முருகா என்னப்பா சண்முகா பழிக்கதியே பாலகுமாரா வள்ளி தெய்வானி மணவாளா ஓம் சரவண பவ ஹர ஹரோகரா ஹர ஹரோகரா ஹர ஹரோகரா முருகா என்னப்பா சண்முகா. Hi, hello, welcome. I hope all of you are doing really well. Thaipusam is just around the corner, and I can't wait for the celebrations, at least to see it virtually, or at least just see all the captures via videos and pics that's going to be posted over a couple of days. என்னோட தைப்பூசம் memories was probably there only for 3 or 4 years before there was a gap. But the Thaipusam revival was probably one of the best things that has happened to our family. Still remember on the very car shed. In the car shed, we had put a shamyana and Ratri Patu, 11 mani, 12 mani, we'll all be the poor, the decoration program. All of us, all the cousins, all the young and old, everyone will be there. And all the aunts, uncles அவெல்லாம் உட்காந்து நெக்ஸ்ட் அந்த காய்கறிலாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஸோ it was a mammoth of an event, at least to my memory, because நம்மளுக்கு it was a very new thing for us that we were reviving. So what I saw was the aunts நம்ம ஆத்துலே I've seen all my aunts, everyone sit and cut veggies together, cook together. It was I still can't come to terms with how people pulled it off, even to revive. Let alone thinking about how the days, back in the days during Tata's days, Tata Party, in the event of the நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி how they would have accommodated. எப்படி சாப்பாடு இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு போட்டு really it's like it's something I can't comprehend with. And the next thing is it's a big family reunion, like I said. எல்லாரும் ஊர்ல பயங்கரமா சந்தோஷமா அந்த 3 days we all used to hang out together. And அவ்வளோ gossip, அவ்வளோ சிட்சாட்டா சிரிப்பு, அந்த சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். And that was probably one of the best start of the year. அழகென்று சொல்லுக்கு முருகன், இந்த வார்த்தை நம்ம வீட்டு முருகன் அந்த ஸ்டாச்சுக்கு பர்ஃபெக்டா பொருந்துருது. ஏன்னா நான் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சுவை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவ்வளோ ஒரு ஒளி, இவ்வளோ ஒரு தேஜஸ், இவ்வளோ ஒரு the aura, it's very different. And the feeling that you get, it's like okay, he's going to take care of everything என்ற ஒரு ஒரு நம்பிக்கை மாதிரி வர மாதிரி இருக்கும். So I'm not going to bore you guys too much. Mother family, they've done comedy, singing, dance, whatnot. So I'm not a singer. I'm not gonna torture you guys putting through that. Neither am I a dancer. Much. I'll take you over to Dad, where he will be talking about his memories from the yesterdays அண்ட் சந்தோஷம் என்னன்னா டுகெதர்னஸ் அன்னைக்கு அதாவது அந்த ஒரு இது வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பீப்புள் யூஸ் டு புட் சோ மச் ஆஃப் திஸ் திங். ஒருத்தர் பால் எடுத்துட்டு வராங்க, ஒருத்தர் டெக்கரேஷனுக்கு ஒருத்தர் ரெடி இருந்தார், ஒரு கோயில் மாதிரிலாம் பண்ணி அவர் கெப்டிட்டியர் அதெல்லாம் வண்டர்ஃபுல் திங்ஸ். அதாவது அந்த மாதிரி ஒரு டிவோட்டடா அன்னைக்கு எல்லாம் இருந்தாங்க. அண்ட் பஜனைன்றது அவளே வருவாள், ஐடி கோபாலட்சுமி பாட்டி வருவாள், இது வருவாள், நம்ம தாத்தா பாட்டியே ஒரு பஜனை பண்ணுவாள். அண்ட் அர்ச்சனைன்றது லட்சார்ச்சனைன்றது ரியலா 3 நாள் ஓடும். அண்ட் இதை தவிர்த்து சாப்பாடுன்றது அமேசிங்கா இருக்கும். அதாவது அன்னைக்கு குக்கு வச்சு பண்ணாலும் ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் ரெகுலராகவே நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் டெய்லி 50 பேர் சாப்பிட்றாங்க. என்னையுமே குக்கு வச்ச மாதிரி தான் பாட்டி இது மெயின் குக். ஓகே, அண்ட் அவளை பேசுறதுக்கு இருக்கும் நம்ம இது பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இது தேவர் டூ குட். அதாவது அந்த பக்தி மயன்றது ரியலா பக்தியோட
சக்தி இருந்ததோ இல்லையோ பக்தியோட பண்ணு. சக்தி இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம், பட் பக்தி வந்து இட் வாஸ் 100 மச் 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 மோர் தென் வாட் இட் வாஸ். அண்ட் எல்லாருமே ஒரு சந்தோஷம் தான் இந்த 3 நாள்ல டுகெதர் என்ன சொல்ல அந்த ஆம்பியன்ஸே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். முன்னால பந்தல் போட்டுப்பா, நாங்கெல்லாம் ஆடுவோம். இப்படி த திங்ஸ் யூஸ் டு கோ ஆன். அண்ட் பூஜைன்றது இட் பி அமேசிங். ஏன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடு என்ட்ரிலாம் முன்னால வர பார்ப்போம். ஏன்னா பப்ளிக் ஒர்க் ஸோ மச் மோர் தென் த ஃபேமிலி பீப்புள் வாஸ் த பப்ளிக் ஒர்க் ரன்னிங். அண்ட் தாத்தா வந்து இவர் இஸ் த மெயின் இது. அதெல்லாம் பண்ணி கடைசியில் பூஜை அந்த 3வது நாள் அந்த காவடி அன்னைக்கு இட் பி டோட்டல் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ஏன்னா இட் இஸ் நாட் தட் இன் ஒன் செக்லூடட் பிளேஸ் ஆர் நாட். இங்கேருந்து நேரம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு அந்த காவடியை 4 நாள் அலங்காரம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதில் ஒரு விபூதி காவடி இருக்கும், ஒரு பால் காவடி இருக்கும். இது வந்து மெயினாக வந்து வள்ளி பிக் பீக்கிள் வில்வோம், அது பெரிய காவடி தான் கட்டுவாங்க. அண்ட் இதை எடுத்துட்டு போயிட்டு சுப்பிரமணிய கோயிலில் பூஜை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தாத்தா வில் டேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் கஜஸ்தம்பம் வந்துட்டு அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும். பேனாராயணன் வில் ஸ்டார்ட் இஸ் மியூசிக் ஆஃப்டர் தட். ஃபர்ஸ்ட் தாத்தா பாடும்போது அந்த மியூசிக் இருக்காது, நோ பேனாராயணன். ஸோ தாத்தா வந்து ஒரு கையில் சப்பலா கட்டை வச்சுப்பா, ஒரு கையில் அந்த பால் காவடி வச்சுப்பா. வச்சுட்டு இன்புட் தட் ஸ்டெப் தான் காலில் ஆடி முருகப்பா முருகையாவா ஒரு போடுவார். போட்டு அதை முடிச்ச அப்புறம் தான் பேனாராயணன் வில் கெட் த சான்ஸ். He'll start his speaking and Chupa Mama, Chandra Mama and all the people, other public or Parmeshwar Mama, நிறைய public people there. Everybody will start dancing. அந்த பேனாண்ட வந்து அவன் தலை ஆடுமே தவிர்த்து பீட்டி நான் அவன். And he had his son who used to put that goal. நல்லா அழகா அடிப்பான், அவள் தெரிஞ்சமா அடிப்பா, நல்லா இருக்கும். அன்னைக்கு தட் வாஸ் டூ மச். அதே போல கோயில் உள்ள ஆடுறது பார்த்தாலும் கோயில் வெளியில நின்று ஆடி அப்படியே அங்கேருந்து அந்த பஜார் ஸ்ட்ரீட்ல போய் கார் ஸ்ட்ரீட் போய் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வருது. இட்ஸ் மோர் தென் 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர்ஸ். அண்ட் த்ரூ அவுட் தென் பி டான்சிங். அன்னைக்கு வந்து டிராஃபிக்ன்றது இந்த மாதிரி கிடையாது. அண்ட் பீப்புள் ஹேட் மோர் எனர்ஜி. ஏன்னா அந்த அளவுக்கு ஆடிட்டு இது பண்ணி வருது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் அப்படின்றது ஆடிண்டே வருவான். அதுல பாலு நானு நாங்கள் எப்படி ஆடினது ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் வி ஹேட் தட் ஸ்ட்ரென்த். ஏன்னா நாங்கள் ஒல்லியாக தான் இருந்தோம். நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். ஸோ நோ ஐ ஹேட் பிளேட். அப்படியே வரும்போது அப்புறமா நடுவில் 2-3 பேருக்கெல்லாம் இந்த சாமியெல்லாம் வரும். அண்ட் வர வழியில் கொஞ்சம் ஏதாச்சுன்னா பெரியவாள்லாம் வந்து சின்னவா இருப்பாங்க. அந்த காவடிக்கு மரியாதை கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினச்சிப்போம் எங்கள் காலில் தான் காலை கழுவி நமஸ்காரம் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி இது லேட்டர் வி நியூ இட் இஸ் மரியாதை இஸ் ஃபார் த காவடி, நாட் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் டூயிங் தட். ஸோ பெரிய பெரிய வெள்ளம் இது பண்ணுவோம். அந்த காலம் செட்டியாரம்மா, கடைக்காரம்மா, பால்காரம்மா, ரத்னம்மா அவ வந்து இருப்பான். நிறைய அம்மாங்க இருப்பான். அந்த அம்மாங்கெல்லாம் வந்து அவாவ முடிஞ்சதை பண்ணி வீட்டில் எந்த இதுவும் இருக்காது. இந்த காவடியும் அதே மாதிரி தான். சந்திர மாமா, ஈஸ்வர மாமா, ஆல் மாமாஸ் வருது. ஸோ தே யூஸ் டு டேக் கேர். அந்த டெக்கரேஷன்றது அந்த காவடியை டெக்கரேட் பண்றது பெரிய விஷயம். அதான் அது இவ்வளவு தூரமும் தாங்கும். அல்சூர் வந்து 2 கிலோமீட்டர் ஆடிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்தாலும் எவ்வளவு பேருக்கு சாமி வந்தாலும் இது வந்தாலும் காவடி மாத்திரம் ஸ்டாண்டர்டா இருக்கும், ஸ்டடியா இருக்கும். சுப்பா ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஈடு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சோ மச் ஸ்ட்ரென்த் இருந்தது. தாத்தா வந்து அவுட்ஸ்டாண்டிங். எல்லாரும் ஆடுவோம். ஹிட் ஆஃப் தட் இது. ஏன்னா இன்னைக்கும் அந்த காவடியை பத்தி ஐ ரிமெம்பர் 2 things. ஒன் இஸ் தாத்தா அது முருகப்பா முருகையா அந்த இது. அண்ட் சில பேர் இந்த சாமி ஆட்டம். அதுவும் பாலுக்கு நிறைய எனக்கெல்லாம் நிறைய பாலுக்கு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பொறாம அவனுக்கு மாத்திரம் வருது உடம்பு வருது. ஸோ ஐ ஆல்சோ வில் டூ தட், ட்ரை டு இமிட்டேட். வந்து இட் ஹஸ் பிகம் மனசுல அப்படியே இன்னும் ஆழ பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து அப்புறமா அந்த 70s முடிஞ்ச அப்புறம் 20 years there was no பெங்களூர்லன்றது அந்த இது இருக்குல்ல. பட் அப்கோர்ஸ் ஹைதராபாத்ல பங்குனி உத்திரம் பண்ணிருந்தா தட் இஸ் a total different இது. இங்கே வந்து பாலு வந்து அது குட் this thing around 96 he started. Last 80 days it's going on and it's wonderful occasion. இங்கேயும் அவ்வளவுதான். பெங்களூர்ல வந்து அன்னைக்கு வந்து நான் கல்ஃப்ல இருந்தேன். வரும்போது ஒரு 2-3 வருஷம் அந்த லீவ்ல ஒரு நாள் வந்தப்போ 97 I had a wonderful time here. ஸோ அன்னைக்கு பாலு பண்ண பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறமா இட் கண்டினியூட் ஆஸ் இட் இஸ். இப்போ வீட்ல இருந்து பண்றதுல இட் ஹஸ் பிகம் மோர் லைக் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன் ஏ பப்ளிக் பிளேஸ். ஏன்னா வீட்டில் பண்ற அளவுக்கு அந்த இதுக்கு வீடுங்களும் இல்லை, இதுவும் இல்லை. அந்த டைம்ல அந்த இது இல்லை. அண்ட் இட்ஸ் சச் a wonderful thing. இன்னைக்கு எப்படியா இருக்குனாக்கா பிரசன்ட் டே ஜென்ரேஷன் ஆர் ஏபிள் டு நோ வாட் தீஸ் திங்ஸ் வேர். அதாவது அந்த ஒரு வேல்யூ, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு முருகன்ன்றது என்னது இதுன்றது. அதுவும் இப்போ வந்து என்ன சொல்றது, வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் அபவுட் டில் லாஸ்ட் இயர்.
அப்புறமா இந்த வருஷத்துக்கு வரல. லாஸ்ட் இயர் வரைக்கும் இட் வாஸ் லைக் திஸ். Somebody will take the lead like பாலு, ராதிகா, ரமேஷ், so many people were there. அண்ட் அந்த காவடின்னு வரும்போது எனக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தனியாக கொடுப்பான். இந்த என்ன சொல்றது, இந்த ஆடு பாம்பை வாசிச்சோம்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த கிரவுண்ட் தனியாக கொடுப்பா. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது பாலு பண்றதா இது பண்றதா தெரியாது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் they all move around, watch me. I don't know what goes in it. எதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த இது வாசிக்கும் போது I have not learned anything dancing or நான் கத்துக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. Nobody has learned, no choreographer for this, especially தைப்பூசம். இந்த காவடின்றது நம்ம இதுல இப்ப எப்படி வந்திருக்குனாக்கா, நம்ம பண்றது வந்து வள்ளி முருகன் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு முன்னால ஒரு மாப்பிள்ளை அழுப்பு மாதிரி தான் அது வரதை தவிர்த்து காவடி. வேற எந்த இதுலயும் அதாவது ஒரு நான் கஷ்டத்தை போக்கு இதை போக்குன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. பிகாஸ் everybody knows he knows everything what he has to do. அண்ட் அந்த கஷ்டம் போக்குன்னு சொல்ற நிலைமையில இன்னைக்கு ஆடம் வந்து அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ இதுவோ யாருமே அந்த நிலைமையில விற்கல. இன்னைக்கு எவ்ரிபடி செல்ஃப் சஃபிஷியன்ட். இது அதாவது எல்லா விதத்துலயுமே நல்லா இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா வச்சிருக்காங்க. மச் மோர் than what we deserve they have given us. ஸோ அதனால இப்போ வந்து காவடியை வந்து நம்ம கஷ்டத்துக்கு எடுக்கிறதோ இல்லை 2 பாறை எடுக்கிற மாதிரியே இல்லை. இவெல்லாம் சொல்றாங்க இந்த யாஹூலியோ சொல்ற மாதிரி இல்லை. வி ஜஸ்ட் கோ, அந்த ரிதம் பீட் வந்தோடனே யார் யாருக்கு எப்படி எப்படி தோணுதோ அப்படி எல்லாம் ஆடுவோம். இட்ஸ் நாட் தட் கோரியோகிராஃபர் டைப் இன்னைக்கு ஆடினா நாளைக்கு ஆடினா நோபடி நோஸ். அட்லீஸ்ட் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். அண்ட் எல்லாருமே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஒரு சின்ன குழந்தையில இருந்து 2 வயசு குழந்தைய ஆடுது, 80 வயசு சின்ன பையனும் ஆடுறான். எல்லாமே ஒரே மாதிரி ஆடுறான். எல்லாரும் ஐ விஷ் ஆல் த சக்சஸ் டு எவ்ரிபடி. அந்த காவடியோடு வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கும். அந்த தைப்பூசம் வந்து இட்ஸ் எ மோர் கேதரிங் ஆஃப் மேரேஜ். அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி மேரேஜ் பண்ணுவோமோ அது கடவுள் மேரேஜ் போது இன்னும் பெருசாவே பண்றோம். அந்த கடவுள் வந்து எல்லாருமே நல்லா வைப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆல் த பெஸ்ட்.